உலக தமிழர்களுக்கு வணக்கம். இந்த அழகான பூங்கா 950 இருந்து பொதுமக்கள் பார்ப்பதற்காக திறந்து வச்சிருக்காங்க. ஊட்டியில் இருக்கிற பொட்டானிக்கல் கார்டன் போயிருக்கேன், மைசூர்ல இருக்கிற பிருந்தாவனம் போயிருக்கேன், இப்போ கோகனஃப் வந்து துளிப்பூக்கள் மட்டும் இல்லாம பதுமராகம், அல்லிகள், ரோஜாக்கள் இப்படி பல வகையான பூக்களும் இங்க கண்காட்சிக்கு வச்சிருக்காங்க. இது மொத்தம் 79 ஏக்கர்ல இருக்கு. அப்போ எவ்வளவு பெருசுன்னு நீங்களே பாத்துக்கீங்க. பலவிதமான துளிப்பூக்களை நீங்க இங்க பார்க்கலாம். துளிப்பூக்களுடைய தாயகம் துருக்கி, மத்திய ஆசியாவாகும். 16ஆம் நூற்றாண்டுல தான் துளிப்பு பூக்களை ஐரோப்பாவுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காங்க. வருஷத்துக்கு இங்க 7 மில்லியன் பூக்களை நடுறாங்களாம். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இந்த இடத்துல 2 விதமான பூக்களுடைய கண்காட்சி நடக்கும். முதல்ல இது மாதிரியான பூக்கள், இது பேரு நர்சி சொல்லுவாங்க. இது பூக்கும் மார்ச்ல. அதுக்கப்புறம் ஏப்ரல் மேல துளி பூக்கும். கவுக்கன்ஹவுன் என்பதுதான் கவுக்கன்ஹோஃபாக மாறியது. கவுக்கன்ஹோஃப்னா அரண்மனையின் சமையலறை தோட்டம் என்பது பொருள். அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க பேர்ல உள்ளரங்கம் இருக்கு. அதுலயும் பூக்கள் கண்காட்சி வச்சிருப்பாங்க.
மார்ச் நடுப்பகுதியிலேருந்து மே நடுப்பகுதி வரைக்கும் இந்த இடத்துல பெரிய கண்காட்சி நடக்குது. இந்த நாளில் மட்டும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20,000 25,000 பேர் வந்து பார்க்குறாங்களாம். வருஷத்துக்கு மட்டும் 1.5 மில்லியன் மக்கள் வந்து பார்க்குறாங்கன்னு இங்கே ஒரு கணக்கு சொல்லப்படுது.